யாராலும் சாதிக்க முடியாத சாதனையை நிகழ்த்திய மாமனிதர், உலகமே உற்று நோக்கிய சாதனையாளர். இந்திய ஆட்சி முறையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி 8931 நாட்கள் பதவியிலிருந்து இந்தியாவின் நீண்டகால பதவி வகித்த தலைவராக உயர்ந்த இடத்தை பிடித்து பெருமை சேர்த்துள்ளார். இதன் மூலம் முன்பு பவன் சாம்லிங் வைத்திருந்த சாதனையை பிரதமர் மோடி முறியடித்துள்ளார். இது வெறும் கால நீட்டிப்பை மட்டுமல்லாமல் மக்களின் தொடர்ந்த நம்பிக்கையையும் அரசியல் நிலைத்தன்மையையும் காட்டுவதாக அமைந்துள்ளது. குஜராத் முதல்வராக 12 ஆண்டுகள் தொடர்ந்து 2014, 2019, 2024 என 3 முறை மக்களவையில் வெற்றி. இது இந்திய அரசியலில் அரிதான ஒன்று. மக்களுக்கும் தலைவருக்கும் இடையிலான வலுவான உறவை காட்டுகிறது. பல சாதனைகள் புரிந்த தலைவர் பிரதமர் மோடியின் தலைமையில் பல முக்கிய சாதனைகள். இந்தியாவின் நீண்ட காலம் பதவி வகித்த ஒரு தலைவர் 29 நாடுகளால் உயர்ந்த குடிமகன் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளமை அவரது உலகளாவிய செல்வாக்கை காட்டுகிறது. எளிய பின்னணியிலிருந்து தேசிய தலைவராக மோடியின் வாழ்க்கை பயணம் உற்சாகத்திற்கும் முயற்சிக்கும் ஒரு சின்னமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் மரபில்லாமல் எளிய குடும்பத்திலிருந்து உயர்ந்தவர். கடின உழைப்பு, ஒழுக்கம், நாடு முதலில் என்ற அணுகுமுறை அவரது தலைமையை வரையறுக்கிறது. தொடர்ச்சியான தலைமையேற்பு, நிர்வாக நிலைத்தன்மை, வளர்ச்சி மற்றும் சீர்திருத்தத்தை நோக்கிய தீர்மானமான ஆட்சி அவரது தலைமையில் இந்தியா உலக தெற்கின் முக்கிய குரலாக உயர்ந்துள்ளது. உறுதி மற்றும் அர்ப்பணிப்பின் சின்னம் என்றே சொல்லலாம். மக்களின் நிலையான நம்பிக்கை, நிர்வாக அர்ப்பணிப்பு, தேசிய வளர்ச்சியில் தொடர்ந்த கவனம், ஒவ்வொரு நாளும் ஒரு வலுவான மற்றும் சுய நிறைவு இந்தியாவை உருவாக்கும் முயற்சியாகும். 2001 பேரிடர் சூழலில் பொறுப்பேற்று குஜராத்தை வளர்ச்சியின் முன் உதாரணமாக மாற்றினார் பிரதமர் மோடி. 24 மணி நேரமும் மின்சாரம், நீர் மற்றும் பாசன வசதிகள் விரிவு, வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி, வெள்ளம் மற்றும் வறட்சி மேலாண்மை, விரைவு நீதி வழங்க மாலை நீதிமன்றங்கள், சட்டமன்றம் ஒழுங்கை வலுப்படுத்துதல், இவை அனைத்தும் குஜராத் மாடல் எனப்படும் வளர்ச்சி முறையை உருவாக்கினார். 2014 இந்தியா பொருளாதார சவால்களை சந்தித்தது. சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் என்ற நோக்குடன் புதிய மாற்றத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்தார். இந்தியாவின் ஜிடிபி சுமார் 4.5 டிரில்லியன் நோக்கி வளர்ச்சி உலகின் முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக உயர்வு. டிஜிட்டல் இந்தியா மூலம் நிர்வாக மாற்றம் உலகின் 5வது பெரிய பொருளாதாரமான இந்தியாவாக மாறியுள்ளது. தினமும் 2 புதிய கல்லூரிகள், வாரத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம், ஆண்டிற்கு 8 விமான நிலையங்கள், ஆண்டிற்கு 3 மெட்ரோ பாதைகள், தினமும் 30 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை, தினமும் 27 எரிவாயு இணைப்புகள், தினமும் 32,000 கழிவறைகள், தினமும் 22 புதிய ஸ்டார்ட் அப்கள். இப்படி பிரதமர் மோடியின் சாதனை பதவியில் இருந்த காலத்தை மட்டும் குறிக்காது, அது ஒரு காலத்தை வடிவமைத்துள்ளது. இது உறுதி, கனவு மற்றும் நாட்டின் முன்னேற்றத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்திய தலைமையின் பயணமாகும். இந்த சாதனை இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளமாகும் என்று சொன்னால் அது மிகையாகாது.